ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் சர்ச்சுக்கு நான் 2 தடவை வந்திருக்கிறேன். அப்படி தானேயா? 2 தடவை வந்திருக்கிறேன். ஒரு சின்ன சபையாக இருந்தாலும் ஒரு அன்பும் ஐக்கியமாக அந்த ஆவியனுடைய நிறைவோடு கூட நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த ஊழியத்தில் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் எனக்கு 2 வாய்ப்பு கொடுத்தார். இது 3வது முறையாக உங்களோட கூட வந்திருக்கிறேன். ரொம்ப வருஷமாக ஐயாவை பற்றி எனக்கு எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு ஐயா சொன்னார். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசிக்கிட்டோம். அப்புறம் 2 தடவை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த எங்களுடைய உபவாச ஜபத்துக்கு நீங்கள் வரணும் யான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் வருஷ கணக்காக. வாய்ப்பே கிடைக்கல. முதல்ல வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால வேலை நிமித்தமாக வர முடியல. இப்போ ரிட்டையர்ட் ஆயாச்சு. திருப்பியும் நான் வந்துட்டு வர முடியலன்னு சொல்லுறது அவ்வளோ சரியில்லை. அதனால் வந்துட்டு இந்த ஜனவரி மாதம் வந்துடுங்கய்யா அப்படின்னாரு. ஜனவரி வரலையா, நான் ஒன்றா பிப்ரவரி வரேன் அப்படின்னு. ஸோ ஆண்டுடைய கிருபையில் இந்த நாளில் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் இணைந்து வந்து ஒரு இடத்துல கூடி ஒருமனப்பட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவர் இடத்துல நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை தெரிவிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஐக்கியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும்படியாக உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் சமுத்திரம் வந்துட்டு ஆண்டவர் அவரை எப்படி பிரித்தெடுத்து வழிநடத்தி வந்தார், இப்போ தொடர்ந்து ஆண்டவருக்காக எப்படி பயன்படுத்தி வருகிறார் அப்படிங்கிறத வந்து சாட்சியாக சொன்னாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அதாவது மனுஷன் முகத்தை மட்டும் பார்ப்போம், ஆனால் கடவுள் அப்படி இல்லை. அவருடைய உள்ளத்தை பார்க்கிறவர். என்ன, அவருக்கு மட்டும்தான் தெரியும். தாவீது சொல்லும்போது சொல்லுவான், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதாவது நமக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலம் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ இந்த வருங்காலத்தை அறிந்த கடவுள் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னபடி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னபடி. இன்னைக்கு நம்மெல்லாம் உட்கார்ந்துருக்கோம். இந்த ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன, நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியும் இந்த இடத்துல இப்படி ஒரு சர்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த நாளில் இந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாரு? அழைத்து வந்திருக்கிறார். சரியா? இது நம்முடைய முயற்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபை நிமித்தமாக நம்மை ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? வழி நடத்தி கொண்டு வருகிறார். இன்னைக்கு ஒரு பயங்கரமான உலகத்துக்குள்ளாய் நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை நிமித்தமாக நம்ம நிலைன்னு இருக்கிறோம். இதெல்லாம் மனதில் வைத்து நம்ம இந்த நாளில் நம்ம செய்திக்குள்ளாக நம்ம போகிறோம். சரியா? ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 48வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் கூட நீங்க பேசணும். ஆண்டவரே, உடைய வார்த்தை என் கூட இடைபடணும். உடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அது ஒருபோதும் வெறுமனை திரும்பாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி உடைய கண்களை திறந்துடலாம். உடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என்னோட எங்களோடும் கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொல்லும் போது இங்க சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறது. அதாவது இங்க வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா நாம் அப்படின்னு சொல்லிக்குவோம். அதை விட தனிப்பட்ட விதத்துல கடவுள் நம்ம கூட பேசுறதுக்கு என்ன பண்றாராம்? உன் மீட்பராகிய. நம்ம எல்லாரையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் இணைஞ்சிருப்போம். ஆனா கொஞ்ச நேரம் இந்த ப்ரேயர்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவோம்? கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவோம்.
வீட்லயும் எல்லாரும் சேர்ந்திருப்போமா? அதுவும் தெரியாது. ஆனா, நம்ம எல்லாரும் தனிப்பட்ட விதத்துல கடவுள் நம்மை அதிசய விதமாய் சிருஷ்டித்து இம்மட்டும் என்ன பண்றாரு? வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்மை அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மீட்பர். உங்கள் மீட்பர் அங்க எழுதப்படல. என்ன மீட்பரா? உன் மீட்பர். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்துல கடவுள் நமக்கு ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய மீட்பர். உன்னை ரட்சித்து வழிநடத்துகிறவன், உன்னை பாதுகாக்கிறவன், உன்னை வழிநடத்துகிறவன். அதனால உன்னுடைய மீட்பர் அப்படின்னு சொல்லுகிறார். வேற யாரும் இப்படியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல முடியாது இல்ல. அதனால நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது சொல்லிட்டு சொல்றாரு, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து. இந்த இடத்துல நான் 2 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒண்ணு, நம்முடைய ஆண்டவர் போதிக்கிறவர். என்ன பண்றாரு? டீச் பண்றவர், நமக்கு சொல்லி கொடுக்கிறவர் இல்லையா. இன்னைக்கு நமக்கு உலக பிரகாரமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்னையும் பிதாவும். ஆமா, ஏன் அன்னையும் பிதாவின் இடத்துல இருந்தது அவங்க மூலமா உலகத்துக்கு நம்மை கொண்டு வருகிறார். அப்புறம் அவங்கள தான் நம்மளை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க இல்லையா. அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன. அப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க நிறைய நமக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துறாங்க. சின்ன குழந்தையா நம்ம வளர்ந்து வரும்போது நிறைய கேள்வி கேட்போம். இப்போ எனக்கு ஒரு பேத்தி இருக்கா, ஒரு பேரன் இருக்கான் என்ன. என் பேத்திக்கு 2.5 வயசு ஆகுது. அப்போ அவளுக்கு என்ன, தாத்தா இது என்ன, தாத்தா வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டார் அப்படின்னா, அவளுக்கு அதை பத்தி அறிந்து கொள்ளணும்னு சொல்ற ஆசை இருக்குது. அதனால நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம். இது கல்லு, இது மண்ணு, இது மரம், இது பூ, இது செடி, இது எல்லாத்தையுமே நம்ம தான் சொல்றோம். ஆனா அந்த குழந்தை அதை அப்படியே என்ன பண்ணுது, நம்பி அதை உள் வாங்கி கொள்ளுகிறது. அதுக்கப்புறமா நம்மகிட்ட அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். தாத்தா நான் அந்த இலையை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணோம் இல்லையா. அப்போ யார்கிட்ட கத்துக்கிறது? பேரண்ட்ஸ் தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ நம்ம நிறைய நேரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரயோஜனம் இல்லாத காரியத்தையும் கற்றுக் கொடுத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு ஒரு 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 வீட்டில் ஒரு குட்டி பையன், அந்த பையன்கிட்ட அவங்க பாட்டி சொல்றாங்க, இல்லை தாத்தா பர்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் என்ன பண்ணா, எடுத்து கொடுத்துட்டான் பாட்டிட்ட. தாத்தா கண்டுபிடிச்சிட்டு இவனை நல்லா அடிக்கிறாரு. அடிக்கும் போது, அடி வாங்கும் போது சொல்றான், நீ என்ன மட்டும் அடிக்க, பாட்டி தான் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அப்போ பிரயோஜனம் இல்லாத காரியத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிருக்கு, கற்றுக் கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இல்லையா. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்லி கொடுப்பாராம், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதத்துல படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரயோஜனமற்ற காரியம் எதுவுமே இல்லை. மனிதனுக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய காரியத்தை தான் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா. இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீ அன்பா இருக்கணும் அப்படிங்கறத வேதம் என்ன பண்ணுகிறது, வலியுறுத்துகிறது, நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த வேதம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, 2 விதத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவை நாம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் 10 கட்டளை கொடுக்கும் போது முதல் 4 கட்டளைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய கடவுளை பற்றிதான காரியத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அப்புறமா 6 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கும். இது நமக்கும் மனிதனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத அதுல என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம சாதாரண ஒரு பொருள் வாங்கினா கூட அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பான். இந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது இல்லையா. நீங்க குக்கர் வாங்கினா கூட அந்த குக்கர்ல ஒரு பேப்பர் போட்டிருப்பான். இதுல என்ன செய்யணும், என்ன தண்ணி இல்லாம நீ பாத்திரத்தை வச்சிடக்கூடாது இல்லையா. அப்படி ஒருவேளை வச்சுட்டு அப்படின்னு சொன்னா அது வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். அது அப்படியே உருகி என்ன பண்ணிடும், கீழே போய் விபத்து வராம தடுக்கும். இப்போ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு சின்ன பேப்பர்ல செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அதே போல நமக்கு இந்த உலக வாழ்க்கையில என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, இந்த உலக வாழ்க்கையில நாம் எப்படி இருந்தால் நம்ம மறு உலகத்திற்கு அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்முடைய வாழ்க்கை இங்க முடியும் போது நம்ம எங்க போவோம்,
ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி நடக்கணும், இது எல்லாவற்றையும் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? ஆமா. அப்போ ஆண்டவர் நல்ல போதகர். அதனாலதான் ஒருத்தன் வந்து கேட்பான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் ரொம்ப, ஆண்டவருக்கு பிதாவுக்கு மகிமையை கொடுக்கும்படியா என்னை நல்லவன்னு சொல்றதுக்கு எப்படிப்பா, பிதா ஒருவர் தவிர வேற ஒருத்தரும் நல்லவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வந்து உரையாடுவதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதிக்கிறவர். நம்முடைய ஆண்டவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர் இன்னைக்கு இந்த ஒரு பாடல் பாடினோம்ல, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சங்கீதம் 139 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சங்கீதக்காரன் வந்துட்டு அவன் ரொம்ப அனுபவிச்சு இந்த இந்த சங்கீத புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேங்க்யூ, ஒரு பாடல் புத்தகம். இந்த பாடலை வந்துட்டு அவன் அவனுடைய வாழ்க்கையில அவன் அதை அனுபவிச்சு எழுதின பாடல்கள் தான் அது. சரியா? அவன் கஷ்டத்துல இருக்கும் போதும் பாட்டு பாடுவான், சந்தோஷமா இருக்கும் போதும் பாட்டு பாடுவான். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன். அப்ப நான் போகும்போது, நாங்க நடந்து போகும்போது அவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்பதானே நமக்கு வந்து காரு பைக் அதெல்லாம் இருக்குது. அந்த நாட்கள்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? இப்ப நாங்கெல்லாம் எங்க ஊர்ல இந்த பொங்கல் டைம்ல எல்லாம் வந்துட்டு ஏதாவது பொங்கலுக்குரிய இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா பாளையங்கோட்டை மார்க்கெட் வர்றதுக்கு மாட்டு வண்டியில வருவோம். அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அந்த மாட்டு வண்டியில வந்து கரும்பெல்லாம் கட்டுக்கட்டா வாங்கி போட்டு ஏத்தி என்ன அதெல்லாம் கொண்டு போறது, சாப்பிடுறது, அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்களுக்கு என்னது அது ஒரு மகிழ்ச்சி. எங்க அப்பாவும் வந்துட்டு, நாங்களும் ஒரு இந்து குடும்பத்துல இருந்தே வந்தவங்க தான். எங்க அப்பா பேரு சண்முகவேலு. என்ன, அவர் ஆசிரியர். அவர்கிட்ட தான் 5 வரைக்கும் படிச்சேன். என்ன, சோ அப்போ நாங்களும் எங்க வீட்டுல எல்லாருமே, எங்க அப்பா மட்டும்தான் ஏசாமி கடவுளுக்குள்ள வந்தாங்க கல்யாணத்துக்காக, எங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்காக அப்படி வந்தவங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஊழியம் செய்வாங்க, செஞ்சாங்க அவங்க. சோ இப்படி கடவுள் வந்துட்டு எங்களை அந்த கிராமத்துல இருந்து அப்படியே என்ன பண்ணாரு, பிரித்தெடுத்து எங்களை வழி நடத்தினார். நிறைய மேடு பள்ளங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இருந்துச்சு. எல்லாவற்றிலையும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்தினார். இதுக்கு வந்துட்டு நாங்க எங்களுடைய பெரிய படிப்பு, எங்களுடைய புத்தி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டுடைய சுத்த கிருபை எங்க எல்லாரையும் அப்படியே மேல கொண்டு. எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க 5 பிள்ளைங்க, ஒரு தங்கச்சி, 4 பையங்க. என்ன, அப்போ எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவருடைய கிருபையின்படி எங்களை படிக்க வச்சு, எங்களுக்கு தெரியாதல்ல எங்களுடைய எதிர்காலத்தை வந்து வடிவமைத்து கொடுத்த கடவுள் வந்துட்டு எங்களை அப்படியே வழிநடத்தி கொண்டு வந்தார். நான் ரயில்வேக்கு போயிட்டேன். இந்த சாப்டர் ஸ்கூல்ல ஒரு 2 வருஷம் வாத்தியாரா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்தேன் ஒரு 1.5 வருஷம். அதுக்கப்புறம் ரயில்வே கிடச்சிருந்து ரயில்வே போயிட்டேன். ரயில்வேல ஒரு 26 வருஷம் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமா என் ஒய்ஃபு சென்னையில் டீச்சரு. அதனால என் பிள்ளைங்க அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. நான் பெங்களூர்ல இருந்தேன். அப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ என்னுடைய நண்பன் எனக்கு ஃபோன் பண்ணான். யோ, நீங்க வந்துட்டு சென்னைக்கு போகணும்னு சொல்றீங்களே சார், பாருங்க இது மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, நீங்க சென்னை மெட்ரோ ரயில்ல ஒரு போஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பார்த்து அதை வந்துட்டு அப்ளை பண்ணி, ஆண்டவருடைய பிரதான கிருபையினால அந்த இடத்துல அந்த பணிக்கு சேர்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. அப்போ அங்க ரிசைன் பண்ணிட்டு விஆர் கொடுத்துட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணி இங்க ஒரு 10 வருஷம் முடிஞ்ச உடனே போதும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா 84ஆம் வருஷத்துல நாங்க இது முடிச்சதுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். டிப்ளமோ முடிச்சதுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 2024 வந்த உடனே அது வருஷ கணக்குல பாத்தீங்கன்னா 40வது வருஷம். அதனால போதும், ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, நல்ல ஆசீர்வதிச்சு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வந்துட்டு அங்க விஆர் கொடுத்துட்டு, இப்போ தொடர்ந்து வீட்டுக்காரியங்களை பார்ப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, உதவி செஞ்சாரு. என்னுடைய தம்பி, எனக்கு அடுத்த தம்பி, அவன் வந்துட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு பெரிய ஆஃபீஸரா, சீஃப் இன்ஜினியரா சென்னையில் ஒர்க் பண்றாப்புல. அடுத்து தங்கச்சி ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கா. அடுத்து தம்பி ஸ்கூல் ஹெட்மாஸ்டரா இருக்கான். அடுத்த தம்பி லாயரா இருக்காப்புல. ஸோ இப்படி எங்க எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய மனசுக்கு எட்டாதபடிக்கு கடவுள் எங்களை என்ன பண்ணாரு, உயர்த்தி அவருடைய நாம மகிமை கண்டு எங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். சரியா? இதுல நாங்க பெருமைப்படுறதுக்கோ இது எங்க உயர்த்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது ஆண்டவருடைய கிருபை. அது மாதிரி இங்க தாவீது வந்துட்டு பார்த்தான் அப்படின்னு சொன்னா, அவன் அனுபவித்த எல்லா காரியத்தையும் தான் இந்த பாடலாக எழுதி வைக்கிறான். அப்போ இவர் வந்துட்டு கர்த்தர் எப்படி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு 139 சங்கீதத்தில் சொல்றான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சும்மா அறியலையாம், எப்படியா ஆராய்ஞ்சு. அதாவது
சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிலரோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது ஒரு சில காரியங்களை மட்டும்தான் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும் அவங்ககிட்ட இருந்து. அவங்கள பத்தி புரிந்து கொள்ள முடியும். ஆனா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தாவீது சொல்லும்போது சொல்றான், கடவுள் நீர் என்னை எப்படி அறிந்திருக்கிறீரா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சொல்றான், நான் உட்காருதலையும் நான் எழுந்திருக்கிறதுலையும் இதை நீங்க என்ன பண்றீங்க? அறிஞ்சிருக்கீங்க. என் நினைவுகள் எல்லாம் தூரத்துல இருந்து அறிகிறீர். அப்போ நம்முடைய கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறதாம். அப்போ நம்மை இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டிருக்கிற, நம்மோடு கூட இருக்கிற, நம்மை அறிந்திருக்கக்கூடிய ஒரு கடவுள் நமக்கு நமக்கு இருக்கிறார். நம்ம தனியா போனாலும் நம்ம தனியா போகல. நம்ம கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம எல்லாம் கூடுறோம். 2 பேர் கூடினாலும் சரி, எங்க 2 3 பேர் என்னுடைய நாமத்தினால கூடி வரலோ அப்படி மத்தியில இருப்பேன்லாம் சொல்ல, இருக்கிறேன். நம்ம கூடுறோம் அப்படின்னு மனசுல வச்சாலே அங்க யார் வந்துருவா? ஆண்டவர் வந்து இருந்துறாரு. அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அவரை நேசிக்கிறத விட அவர் நம்மளை என்ன பண்றாரு? ரொம்ப நேசிக்கிறார். அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ் அவருக்கு இருக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நிறைய நேரம் தடுமாறுறோம், நிறைய நேரம் அவருக்கு பிரியமில்லாத செஞ்சிடறோம், நிறைய நேரம் அவரை வசனப்படுத்திடுறோம், நிறைய நேரம் அவரை காயப்படுத்திடுறோம். ஆனா ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய கிருபையின்படி நம்மை தொடர்ந்து இந்த இளையகுமாரன் திரும்பி வரும்போது உங்க அப்பா ஏத்துக்கிட்டது போல நம்ம என்ன பண்றாரு? ஏற்றுக்கொண்டது நிமித்தமா தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இவரை தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நீர் என்னை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் வாயிலிருந்து என் நாக்குல இருந்து சொல் வர்றதுக்கு முன்னாடியே நீர் நன்றி. நான் என்ன கேட்க போறேன்ட்டு ஏசாமி அப்படித்தானே. இப்போ அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அவன் வந்து பார்க்குறான், அந்த வீட்டுக்குள்ள உள்ள ஏசாமிட்ட கொண்டு போறதுக்கு வழியே இல்லை. ஆனா அவங்களுக்கு இந்த மனுஷனை விடுறதுக்கு மனசு இல்லை. இது மாதிரி வீட்டுல மேலே ஏறி ஒரு அதிகாரத்தில் பிடிச்ச தட்டு ஓடுகளை பிரித்து அவங்கள ரொம்ப பத்திரமா ஏசாமிக்கு முன்னாடி என்ன பண்றாப்புல. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? யாருடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு? அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் முத ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உன் பாவங்கள் உனக்கு. அப்போ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே சுத்தி இருக்கிறவங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவன் யாரு? இவன் தச்சனுடைய மகன் தானே. அவன் மனசு ஃபுல்லா அப்படி ஒரு எண்ணம் போய்கிட்டு இருக்கனால ஆண்டவர் அந்த எண்ணத்தை அறிகிறவர். மனுஷனுக்கு உள்ளார சொல்லு வரதுல, அவன் வாயை திறந்து சொல்லல எவனும். ஆனா அவன் மனசுக்குள்ள எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தை அறிந்த நிமித்தமாக ஆண்டவர் சொல்றாரு, எது எளிது? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுதா, அல்லது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு மட்டும்தாங்க தெரியும் எது அவனுக்கு தேவை அப்படிங்கிறது. அவனுக்கு தேவை பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை. அவனுக்கு பாவமான வாழ்க்கையிலிருந்து ஒரு முற்றிலுமான விடுதலையை கர்த்தர் முதல்ல கொடுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அது வந்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் சுத்தி இருக்கக்கூடிய மனுஷனுக்கு தெரியாது, அவனை தூக்கிட்டு வந்தவனுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம், நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதுங்க. ஆனா உங்களுக்குள்ள என்ன ஏக்கம் இருக்கிறது, உங்களுக்குள்ள என்ன சிந்தை இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தை சரியா தவறா, இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளை அறிகிறவர், நம்மை ஆராய்ந்து அறிகிறவர். அப்போ அப்படி சிந்தையை அறிந்து ஆண்டவர் சொல்லுவாரு, உன் பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு உலகத்துல என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு அப்படிங்கறத நீங்க அறிஞ்சுக்குங்க. என்ன, ஏன்னா இவர் வந்துட்டு மனசுல சொல்லிருக்கலாமே, இவர் பாவத்தை மன்னிச்சுட்டு உன்னை படுக்கை எடுத்துட்டு நடந்துன்னு சொல்லிருக்கலாமே. ஆனா மற்றவங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் மனுஷகுமாரன், தேவனிடத்திலிருந்து இங்க உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அங்க அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ பிரயோஜனமானதை மாத்திரம் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு அங்க சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய காரியங்கள் பிரயோஜனமா இருக்கிற மாதிரி தோணும் இல்ல. மனுஷனுக்கு நல்லதாய் தோன்றக்கூடிய காரியம் நிறைய உண்டு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா முடிவு எப்படி ஆயிடுமா? மரண வழிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், பையங்க, வாலிபர்கள் அவங்க வாழ்க்கையில என்ன நினைக்கிறாங்க? நான் நினைக்கிறது தான் சரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒருவேளை அந்த நினைவுகள் வந்து தவறாய் போவதுக்கும் என்ன அது வாய்ப்புகள் அதிகம்.
அதனாலதான் நம்ம யாரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா கடவுளை மாத்திரம் சார்ந்து இருக்கணும். அதனாலதான் இவர் சொல்றாரு, நான் எங்க போவேன், தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் எங்க போனாலும், நான் வானமண்டலத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறேன். இந்த பிளைட்ல போனோம் அப்படின்னு சொன்னா எத்தனையோ அடிக்கு உயரத்துக்கு மேல பறக்கும். அப்படி போகும்போதும் அங்க யார் இருக்கா? ஆண்டவர். நான் ஒருவேளை நான் பாதாளத்துல அல்லது கடலுக்கு கீழே எங்கேயாவது போனா கூட அங்கேயும் உம்முடைய கரணை பிடிக்கும். உமக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாதுப்பா. நான் வந்து இப்ப நம்ம எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். ஆனா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிற நிமித்தம் ஆண்டவருக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே அவருக்கு வெட்ட வெளிச்சம். ஏன்னா நம்மள அவர் உருவாக்குனார். நம்முடைய தாய் அவர் தான், நம்முடைய தகப்பன் அவர் தான், எல்லாமே அவர் அறிந்திருவர். அதனால அவன் சொல்லும்போது சொல்றான், உமக்கு மறைவா இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல இருக்கும். அதனாலதான் நம்ம இருட்டுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் எனக்கு எப்படி இருப்பாரா? வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிறைய நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கக்கூடிய தருணங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். நமக்கு அது இருட்டாய் தோன்றும், ஆனா நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது நிமித்தமாக அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல ஞாபகம் வச்சுக்குவோம், நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர். நமக்கு எது பிரயோஜனமா இருக்கிறதோ அதை அவர் போதிப்பார். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரயோஜனம் வித்தியாசப்படலாம். ஆனா உங்களுக்கு இந்த நேரத்துல எது பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கடவுள் நினைக்கிறாரோ அவைகளை உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? போதிக்கிறவர் என்று சொல்லி இந்த பகுதியில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர் போதனைய நம்ம வந்து ஒரு சில காரியங்களை மட்டும் படி பார்ப்போமே. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குவோம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மலை பிரசங்கத்தை பத்தி சொல்லிருக்கு. 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மலையில உட்கார்ந்து நிறைய காரியங்களை மனிதருக்கு என்ன பண்றாரு? போதிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் நல்லா இருந்தா போதும், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் அவங்கள மாதிரி இல்ல, இவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம சுருக்கி கொள்ளுகிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி இருக்க சொல்லல. அதுக்காக பைபிள் படிக்கணும்னு சொல்லலன்ற அந்த மீனிங்ல சொல்ல வரல. அதாவது நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாதபடிக்கு நாம் எல்லா மனிதரோடும், அவர் படைத்த எல்லாரோடும் சகஜமாக, அன்பாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? உணர்த்துகிறார். இதுல வந்துட்டு ஒரு சில வசனங்களை மட்டும் பார்ப்போம். இதுல வந்து நம்ம நேரா 13ஆம் வசனத்துக்கு வந்துருவோம். 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஆ. உப்பானது சாரமற்று போனால் ம். எதினால் சாரமாக்கப்படும்? ம். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அடுத்த வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. போதும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரா? நம்ம தான் உப்பு. உப்பு வந்து அதுல வந்து நிறைய பிரசங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. உப்பு வந்து இப்ப நம்ம நல்ல சாப்பாடு சமைக்கிறோம், ஒரு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன கிடைக்குது? நல்ல சுவை கிடைக்குது இல்ல? உப்பு இல்லாத பண்டம். ஆமா, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீங்க தான் எதுக்கு உப்பா இருக்கோமா? பூமிக்கு உப்பா இருக்கிறோம். அதாவது நம்ம இயேசு சாமியை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனா நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்திற்கு உரிய சுவை கிடைக்கும். அந்த இடத்துல வந்துட்டு இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இவர் ஜெபம் பண்ணுவாருங்க, இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கூட இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக நம்முடைய செயல்கள் அங்க என்ன பண்ணும்? இருக்கும். என்ன இன்னைக்கு நிறைய நேரம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய பேருக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க போவீங்க, அப்ப யாராவது கேட்பாங்க, ஐயா நீங்க பாஸ்டரா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டிருக்காங்களா ஐயா உங்களை பார்த்துலாம்? என்ன அப்ப நம்ம சொல்லுவோம், நான் பாஸ்டரா இல்ல, விசுவாசி தான் ஐயா. என்ன ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? வழி நடத்துறாரு. இது மாதிரி சின்ன சின்ன ஊழியம் செஞ்சுக்கும் ஐயா அப்படின்னு சொல்லிக்குவோம். என்ன நிறைய நேரங்கள்ல இப்ப நம்ம ஒன்றும் எழுதி வைக்கல, நான் வந்து பாஸ்டர் அப்படின்லாம் இல்ல. நம்முடைய செயல்கள், நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால, ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய செயல்கள் வந்துட்டு வெளிப்படும் போது அது அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வேலைக்காரங்க தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ளாக விதைக்கிறது. நான் ஒரு நாள் ஒரு லிப்ட்ல இறங்குறேன். லிப்ட் முதல் தளத்துல இருந்து கீழே வர்றதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் எடுக்கும், அவ்வளவுதான். அப்போ நானும் ஒரு அம்மா மட்டும் நிக்கிறோம். அந்த அம்மா நான் உள்ள வந்த உடனே இப்படி பார்த்தாங்க,
ஐயா நீங்க பாஸ்டர் ஐயா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த 30 செகண்ட்ஸ்ல பார்த்த உடனே இந்த அம்மா நம்மள பாஸ்டர்ன்னு சொன்னா நம்ம என்ன பண்றது? நான் சொன்னேன், அம்மா நான் பாஸ்டர் கிடையாது, ஆனா ஒரு விசுவாசி, ஊழியம் செய்வோமா அப்படின்னு சொன்னேன். உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேன் ஐயா. என்ன, அப்போ அவங்க நம்மகிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அவங்களுக்குள்ள நம்மள பார்க்கும்போது நமக்குள் வாழக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுடைய கண்களுக்கு என்ன பண்றாரு? புலப்படுகிறார். ஒரு 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 பர்த்டே பார்ட்டி. அந்த பார்ட்டில நானும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்போ என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. எனக்கு தெரியாது, அவர் என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்காருலாம் எனக்கு தெரியாது. அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சு நான் சாப்பிட்டுட்டேன், அவர் இன்னும் சாப்பிடுறாரு. ஆனா பந்தியில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து தொடர்ந்து சாப்பிட்டா நம்ம கூட இருக்கணும். அவங்க சாப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வந்து ஒரு முறை. நம்ம வந்து அதுக்காக ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா எந்திக்கிறேன்னா சொல்லணும். ஐயா மன்னிச்சிருங்க நான் சாப்பிட்டுட்டேன் எந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆங்கிலத்தில் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட, ஐயா நான் முடிச்சிட்டேன் எந்திரிச்சிரையா அப்படின்னு. சரிங்கய்யா அப்படின்னாரு. நான் எந்திரிச்சு கை கழுவ வந்துட்டு இருக்கேன். கை கழுவிட்டு வரேன், அதுக்குள்ளே ஓடி வந்துட்டார். கை கழுவிட்டு, ஐயா தோத்துறையா, நான் அப்பலேருந்து உங்களை பார்த்துட்டே இருக்கேயா, நீங்கள் பாஸ்டர் ஐயா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லையா பாஸ்டர் இல்லையா, ஆனால் உங்கள்கிட்ட பேசணும்னு எனக்கு ஒரு ஆசையா, வந்ததுலேருந்து உங்களை கவனிச்சுட்டே இருக்கிறையா. நம்ம நினைக்கிறோம், நீங்களும் நானும் ஏசாமி பிள்ளையா இருக்கும்போது நம்ம போகிற இடத்துலலாம் நம்மளை யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மனுஷர் நம்மளை பார்க்குறாங்க. அதனால தான் ஆண்டவங்க இந்த வசனம் பின்னாடி சொல்லும்போது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். நம்ம வந்துட்டு இன்னைக்கு கூடி ஜெபம் பண்றது, இங்க ஜெபம் பண்ணிட்டு போயிடுறது, அதோட விடுறது அப்படி கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கும்போது, நம்ம தெருவில் நடக்கும்போது, நம்ம வயலுக்கு வேலைக்கு போயிருக்கும்போது, அல்ல வேலை ஸ்தலத்துல எங்க இருந்தாலும் சரி, நமக்குள் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பாத்திரமாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். அதனால தான் கிருபையுள்ள வார்த்தைகளை பேசணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். நான் ஆபீஸ்ல வேலை செய்யும்போது ஒரு அம்மா வருவாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டதுன்னா இப்படி பார்த்துட்டு வருவாங்க. சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா சார் அப்படிம்பாங்க. சொல்லுங்கம்மான்னு சொன்னா அவங்க வீட்டில் உள்ள கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுவாங்க. அப்போ நான் எல்லாம் கேட்டுட்டு ஆண்டவரை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு, நான் ஜெபம் பண்றேம்மா தைரியமா இருங்க, உங்க அண்ணன்ட்ட இப்படி சொல்லுங்க, இப்படிலாம் சொல்லி ஆண்டோட வார்த்தைகளை கொஞ்சம் சொல்லி என்ன பண்ணிடுவேன், அனுப்பிடுவேன். அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொன்னா என் பாரமெல்லாம் இறங்கி போன மாதிரி ஒரு. அப்போ அந்த ஆபீஸ்ல என்ன காட்டிலும் நிறைய பேர் இருக்காங்க. என்னை விட படிப்புல உயர்ந்தவங்க இருக்கிறாங்க, என்னை விட பதவியில உயர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா நம்மகிட்ட தேடி வர்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார். அப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லும்படியாக, தேவனுடைய வார்த்தை வசனத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது எடுத்து சொல்லும்படியாக நம்மை அந்த இடத்துல என்ன பண்றாரு? பயன்படுத்துகிறார். இன்னைக்கு வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரரே சகோதரிகளே, நம்ம வந்துட்டு ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட தான் நம்மளெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? படைத்திருக்கிறார். உங்க வீட்டுல உங்களை சுற்றி இருக்கும் போதெல்லாம் நீங்க மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். அப்ப இவங்க ஆண்டவர் பாருங்க, பிரயோஜனம் உள்ளதை போதிக்கிறார். அந்த அதிகாரம் ஃபுல்லா ஆண்டவர் போதித்த எல்லாவற்றையும் அப்படி படிச்சுட்டா வாங்க, மனுஷனுக்கு அது எப்படி இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறது என்ன பண்ணப்பட்டிருக்குது? அதுல எழுதப்பட்டிருக்கு. நம்ம பார்வை எப்படி இருக்கணும், நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும், இது எல்லாமே அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குது? ஆண்டவர் அவைகளை சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறோமோ அதே போல கடவுளுடைய வார்த்தை நம்ம கூட என்ன பண்ணும்? பேசும். அதனாலதான் ஒரு அண்ணன் சொல்லும்போது சொல்வாரு, நீ ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் படிச்சன்னா நீ தைரியமா சொல்லலாம், நான் கடவுள் என்கிட்ட 1/2 மணி நேரம் பேசினாருன்னு சொல்லலாம் அப்படின்னாரு. உண்மைதானே? இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம அதை உன்னிப்பாய் கவனமாய் அதை விளங்கி கொள்ளும்படி அதை வாசிக்கும் போது, அது படிக்கும் போது, ஆண்டவர் நம்மை படைத்தவர், நம்மை அறிந்தவர், நம்மை வந்து வழிநடத்துகிறவர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக நமக்கு என்ன பண்றாரு? பேசுறாரு. எனக்கு ஒரு சகோதரி தெரியும். அந்த சகோதரி ஒரு நாள் போன் பண்ணிட்டு சொன்னானா, அவங்க மெட்ராஸ் பாசல் பேசுவாங்க, ஆனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களாண்ணா, பேசலாமாண்ணா அப்படின்னாங்க. ஏமா சொல்லுமா, பேசலாமா அப்படின்னு போது அவர் சொல்லுவாப்ல, ஆனா ஆண்டவரு எனக்கு இந்த வார்த்தையை நான் அடுக்கலையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாருன்னா, நான் சில நேரம் இப்படி பேசுவாரு. பேசும்போது நான் கேட்பேன், எனக்கு டவுட் வந்துடும், ஆண்டவரே நீங்க தான் பேசுறீங்களா இல்லை எனக்கு என் மனசே இப்படி பேசுதா அப்படின்லாம் கேட்பேன். ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துவாருன்னா என்ன. அப்போ நான் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு வசனம் சொன்னேன், ஆனா இதே வசனம் தானா எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்புல?
நான் பேசிட்டே இருக்கிறாரு. நான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்து நான் ஆண்டவர் என்ன வசனமோ அதே வசனம் தானா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா கடவுள் என் கூட என்ன பண்ணாரு பேசினாரு அப்படிங்கிறத வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணுங்க சொல்லுங்க. உங்ககிட்ட மற்றவர்கள் வந்து சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க அன்பா என்ன பண்ணுங்க, ஒருவர் நேசிங்க. உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அன்பா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இதை முயற்சிக்கணும். நம்ம வந்து படிச்சுட்டு வசனம் சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, இதை முயற்சிக்க வேண்டும். அதனால தான் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுன்னு கடவுள் பவுல் மூலமா என்ன பண்ணுவாப்ல, இந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது கடிதம் எழுதுவாரு. எழுதும்போது சொல்றாரு, இந்த தேவ பக்திக்கு ஏதுவா நீ என்ன பண்ணு, முயற்சி பண்ணு. ஒருவேளை சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதான். ஆனா இப்படி செய்யக்கூடிய முயற்சி வந்துட்டு இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி எழுதுவார் தீமோத்தேயுல. எனக்கு அன்பானவர்களே, நம்ம வந்து கடவுள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதை போதிக்கிறவர். எப்படி பிரயோஜனம் உள்ளதை போதிக்கிறவர். அவர் சொல்லும்போது சொல்றாரு, நம்மளை வந்து ஒரு விளக்கு, லைட்டு, ஒரு ஒரு திடீர்னு பவர் போயிடுச்சு, உடனே என்ன பண்றோம், ஒரு மெழுகுத்தி எடுத்து வைக்கிறோம். இந்த மெழுகுத்தி எங்க வைப்போம், தூக்கி அப்படியே தூக்கி உள்ள வச்சுருவோமா? இல்ல, அது தூக்கி எங்க வைப்போம், அதனுடைய விளக்கு தண்டின் மேல, ஒரு உயரமான ஒரு இடத்துல, ஒரு டேபிள் மேல அப்படி வச்சோம் அப்படின்னா அது வீட்டில் உள்ள யாருக்கும் என்ன கொடுக்குமா, வெளிச்சம் கொடுக்கும். அதனாலதான் சொன்னாரு, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மேல மலையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்டடம் இருந்தா கூட ஈஸியா என்ன பண்ணும், கீழே இருக்கவங்களுக்கு அது தெரியும். நம்ம ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். நீ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல விளக்காக, வெளிச்சமாக, உப்பாக, மலையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பட்டணமாக நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு வச்சிருக்கிறார். நம்ம நிறைய நேரம் அதை மறந்துடுறோங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறத மறந்துடுறோம். ஆண்டவர் அவருடைய நாமம் மகிமைக்கென்று என்னை ரட்சித்து என்னை வழிநடத்தி என்னை இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறதே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மறந்து போயிடுறோம். மறக்க கூடாது. இந்த எல்லா சூழ்நிலைகளும் அதான் தான் தாவீது இந்த சங்கீதங்களை படிக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் ஏன் கூட இருக்கீங்கப்பா, உமது கோல் உமது தடியன்னு முடிக்கும் போது சொல்லுவான், ஆமா என்னோட நன்மையும் கிருபையும் என்ன தொடரும் அப்படிமா. என்ன ஜீவனுள்ள நாளெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய நன்மையும் கிருபையும் என்ன பண்ண தொடரும் அப்படிமா. இதெல்லாம் வந்து அவ வாழ்க்கையில அனுபவித்து எழுதின பாடல்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு அது அப்படியே என்ன ஆகும், மேட்ச் ஆகும். பார்த்திருக்கீங்களா? அவன் சொல்லுவான், ஆண்டவரே என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் அப்படிமா. என்ன நிறைய நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொந்தமே நம்ம கூட உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆமா மாறுவாங்க. என்ன ஏற்கனவே எழுதி வச்சது அது ஒன்றும் பெருசா இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து சரியாய் அதை வந்து அந்த சிச்சுவேஷனை கையாளுவதற்கு ஆண்டவர்கிட்ட என்ன கொடுக்கணும், கேட்கணும், பலம் கேட்கணும். என்ன எல்லாவற்றுக்கும் நம்ம முரண்டு பிடிக்க கூடாது. சரிடா நீ தானே வச்சுக்கடா, என்ன உனக்கு தானே. இந்த உலகம் நமக்கு இன்னைக்கு சாதாரண 1 அடி நிலம் 2 அடி நிலத்துக்காக வந்து சண்டை போட்டு உயிரை விட்டுட்டு கிடப்பாங்க. தேவை நம்ம போகும்போது கொண்டு போறோமா? ஒன்னும் கொண்டு போறது கிடையாது. நீங்க விட்டு கொடுங்க, ஆமா நீங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சரியா? அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இதெல்லாம் வந்துட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் உன்னைய 1 மைல் தூரம் என் கூட வான்னு சொன்னா அவன் கூட எத்தனை மைல் போகணுமா, 2 மைல் தூரம் போ. யாராவது உன்கிட்ட எனக்கு கொஞ்சம் கடன் கூட அப்படின்னு கேட்டா முகம் கோணாம கடன் கொடுக்கணுமா. சிலர் அது மாதிரி வசனம் சொல்லும், உன்கிட்ட பொருள் இருக்கும்போது உன் அயலாம் உன்கிட்ட வந்து கேட்கும் போது நீதிமொழிகள் வரும், நீ வந்து நீ போ நான் நாளைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லாத. என்ன அவன் என்ன அவசரத்துல வந்து கேட்கறானோ யாருக்கு தெரியும். என்ன அப்போ அவனுக்கு நீ என்ன பண்ணு, உன்கிட்ட இருக்கிறத கொடு. என்ன அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சக மனிதனோடு கூட நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு வேதத்துல நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம படிக்கும்போது இந்த வேதம் எனக்குன்னு என்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றான்னு படிக்கணும். இந்த வேதத்தை படிக்கும்போது நான் எனக்காக படிக்கணும். சாப்பிடும்போது யாருக்காக சாப்பிடுதோம், நமக்காக தான். நான் என் பிள்ளைக்காக இதை சாப்பிடுறேன், என் புருஷனுக்காக இதை சாப்பிடுறேன் அப்படிலாம் சாப்பிடுறோமா? அப்படி போனா அவங்களுக்கு என்னக்காகாது, பலம் இருக்காது. அப்போ நம்ம எப்படி நமக்காக சாப்பிடுகிறோமோ அதே போல நம்முடைய ஆத்மாவிற்காக வேதத்தை படிக்கும்போது இது யாருக்காக தான் படிக்கணும், எனக்கு. ஆண்டவர் எனக்கு பேசுறாரு. அப்போ உனக்குள்ளதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எனக்கு ஆண்டவர் பேசி என் வாழ்க்கையில எந்த நன்மையை கொடுத்தாரோ அந்த நன்மையை மற்றவங்களோடு கூட என்ன பண்ணணுமா
பகிர்ந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்போ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேதம் நமக்கு தெளிவாய் நிறைய நல்ல காரியங்களை, பிரயோஜனம் உள்ளவைகளை நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இத இந்த இந்த புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா நிறைய எழுதின ஆள் யாரு? பவுல். பவுல் வந்துட்டு எல்லா கடிதம் கிட்டத்தட்ட 13 நிருபங்கள் அவர் எழுதுறாரு. எல்லா கடிதங்களையும் எழுதும்போது பாத்தீங்கன்னா சக மனிதருக்குரிய உறவுகளை வந்து அங்க எழுதுவார் இல்லையா? இப்போ சபையை பத்தி சொல்லும்போது சொல்லுவாரு, கிறிஸ்து தலை, நம்ம எல்லாரும் என்னது? அவயவங்கள். எல்லா அவயவங்களும் ஒன்னா இருக்காது, எல்லா அவயவங்களுக்கும் வந்துட்டு வெவ்வேறு வேலை கொடுத்து வச்சிருக்கிறாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாரு. கண்ணு வந்துட்டு நான் காதா இருக்கல அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண முடியாது. ஆமா. அப்போ இது மாதிரி நம்மளை வந்துட்டு ரொம்ப நேர்த்தியாய் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை படைத்து வைத்திருக்கிறதுனால அவர் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, இது எப்படி இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார்ல, கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு போல நீ ஆகாயத்து பறவையை கவனித்துப்பார். அவர் விதைக்கல, அறுக்கல, அது கொண்டு போய் சேர்த்து வைக்கல, ஆனா அவைகளையும் கடவுள் என்ன பண்றாரு? பிழை போட்டுக்கிறார். நீ எனக்கு உடுக்கிறதுக்கு நல்ல சாரி இல்ல, துணி இல்ல நினைக்கிறியா? நீ காட்டு புஷ்பத்தை பாரு. என்ன சாலமோன் முதலாய் அவ்வளவு பெரிய ராஜா கூட அப்படி உடுத்து வித்தது கிடையாது. அந்த பூக்களுக்கு அப்படி உடுத்து வித்த அப்படின்னா நீ என் பிள்ளைலப்பா, நான் உன்னை வந்து அப்படியே விட்டுருவானா? அப்போ கடவுள் வந்து கண்ணுக்கு தெரிகிற காரியங்களை வச்சு அந்த நாட்கள்ல இருந்த ஒவ்வொருத்தரோடு கூட பேசுனது போல இந்த பவுல் மூலமாய் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய சரீரத்தை வச்சு இந்த சின்ன சின்ன காரியங்களை வச்சு அவர் நிறைய காரியங்களை சொல்லுவார். அவர் சொல்லுவாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய புத்தி சில நேரத்துக்கு சொல்லி கொடுக்கும், அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் உஷாராயிரு அப்படிங்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா, வெளியில நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் மனசுக்குள்ள நம்ம வாயிலிருந்து என்னத்தை பிடிங்கிறோம்னு தெரியாது. அதனால நம்ம இவங்ககிட்ட எப்படி இருக்கணும்? உஷாரா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா வசனம் சொல்லுது அப்படியெல்லாம் இல்லப்பா. ஆண்டுடைய சித்தம் இல்லாம உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. நான் அந்த அளவுக்கு உன்னை பாதுகாக்கிறேன், நேசிக்கிறேன், வழி நடத்துறேன். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரணமா ஒரு படைக்கப்பட்ட சக மனிதனை பார்த்து நீ என்ன பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவு சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மற்றவங்க காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், பயப்படவே வேண்டாம். சரி, அப்போ கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நன்மையானதை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கும். ப்ராஃபிட்டபிள், லாபமானதை மட்டும்தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாராம். நமக்கு மனுஷனுக்கு உனக்கு என்ன லாபம், உனக்கு எது வேணும் அப்படிங்கிறத கடவுள் நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம இன்னொரு இது பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய எல்லாம் நிறைய பேர் நல்லா கேட்குறோம், நம்முடைய செயலில் அதை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னைக்கு ஒருத்தரை நேசிக்கணும்னு சொல்றோம், அவரை நேசிக்கிறது எப்படி நம்ம வெளிக்காட்ட முடியும்? யாக்கோபு எழுதும்போது எழுதுவாரு, அப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வரான், வாங்க 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 உட்காருங்க, நீங்க போய் சாப்பிடுங்க, உன் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு என்ன கொடுக்கணும் முதல்ல? அவனுக்கு ஒரு நல்ல இந்த ஷாலத்துக்கு போத்துக்கப்பா, இன்னும் ரொம்ப அவனுக்கு கொஞ்சம் வெண்ணி கொடுமா ஃபர்ஸ்ட், அப்புறம் வாங்க உட்காருங்க, கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு எங்க கூட சாப்பிடுங்க அப்படி சொல்லணும். ஆனா நீங்க வாங்க சமாதானமா இருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய குளிருக்கு தேவையானது ஒண்ணு கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, அது சரியில்லை அப்படிங்கிறார். அப்போ வாயு ஒண்ணு சொல்லுது, சாமா உங்களோட செயல் ஒண்ணு வித்தியாசமா இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. அவனுடைய தேவை என்ன, அதை நீங்க என்ன பண்ணுங்க, அட்ரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது தான் சொல்லுவாங்க, சார் நான் உங்ககிட்ட வந்தேன்னா எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சார் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம வந்து அந்த இடத்தை பார்த்து இது பண்ணோம். இந்த கொடுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நான் ரயில்வேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி நான் ட்ரெயின் டிரைவர் ஆக்சுவலாக, அதுக்கப்புறம் அதுலேருந்து ப்ரொமோஷன் ஆகி அதுக்குரிய இன்ஸ்பெக்டர் ஆகி ரிட்டையர்ட் ஆனேன். அப்போது இன்னொரு டிரைவர், அந்த பையன் வந்துட்டு ஆந்திரா, அவனுக்கு நேட்டிவ். அவன் திடீர்னு வந்து ஒரு நாள் பார்த்தான், சார் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட தான் சார் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னப்பா வேணும் அப்படின்னு. அவன் சொன்னான், எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும் சார். நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 10,000 வந்து ஒரு பெரிய காசு அது. அப்போ நான் சொன்னேன், அப்போ என் மனசுக்குள்ளே பொய் சொல்லக்கூடாது, நான் பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன், மற்றவங்க பிரசங்கம் பண்ணுறேன், அப்போ நான் சொல்லக்கூடாதுல்ல, நான் வந்து சரியாக இருக்கணும்ல, என் மனசை கடவுள் பார்க்குறாருல்ல, அப்போ நான் என்ன சொல்கிறது அப்படிங்கும்போது கடவுள் எனக்கு ஒரு ஞானம் கொடுத்தார். நான் சொன்னேன், அவன் பேர் பெஞ்சலையா அண்ட் இருக்கு, நான் இன்னொரு காரியத்திற்காக அந்த காசை வச்சிருக்கிறேன், அதனால நான் இப்போ எனக்கு கொடுக்க முடியல, தப்பா எடுத்துக்க வேண்டாம், வேற யார்ட்டையாவது ட்ரை பண்ணு.
ஏன்னா இவரை பத்தி நான் யாருக்குன்னா கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர்ட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கடத்தை வாங்கி இன்னொரு இது பண்றதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி அங்க கொடுக்கறது, இப்படி நிறைய கஷ்டப்படுறாருன்னு கேள்விப்பட்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு அப்படி உண்மையை சொல்றதுக்கு ஒரு ஞானம் கொடுத்தார். அண்ட் என் காசு இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பொய் சொல்லலை. ஆனால் என்கிட்ட இருக்குது, நான் இன்னொரு இதுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். நான் இப்போ உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இதில் இல்லை, தப்பா எடுத்துக்காத, சரியா? அப்போ அவன் அதுக்கப்புறம் அவனை நான் வந்து ஒரு கடிஞ்சு சொன்னாலோ ஏதாவது சொன்னாலோ அதுக்கப்புறம் அவனுக்கு நான் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அவனுக்கு வந்துட்டு நான் வந்து ஏசாமி அன்பா இருக்கிறான்ற வார்த்தையை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒரு அவசரத்துக்கு கேட்டான் கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து ஏசாமி அன்பா இருக்காராம், போயா போ அப்படின்றோம் இல்லையா? அப்போ நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல ஞானமா இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நமக்கு வந்து இந்த வார்த்தையை இப்படி பேசுன்னு சொல்லுவாரு. அப்போ நமக்கு இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, போட்டுக்கிட்டே இருக்கணும், சேர்த்துட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த வேத புத்தகத்தை நேசித்து படிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கல, நீ கையெல்லாம் உயர்த்தாதீங்க. அப்படின்னு சொன்னா சிலருக்கு ஒரு கேள்விக்குறி. என்ன படிப்போம், காலையில படிக்கிறோமா, மத்தியானம் படிக்கிறோமா, நைட்டு படிக்கிறோமா, ஆனா நான் படிப்பேன். ஆனா கடமைக்கு வாசிக்காதபடிக்கு நான் ஆவலோடு கூட, இந்த குழந்தைங்க பசியா இருக்கும்போது பால் குடிக்கும்போது பார்த்துருக்கீங்களா? அதனால தான் பேதுரு எழுதும்போது எழுதுவார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல அப்படின்னு எழுதுவார். ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வாஞ்ச தாகம் அந்த பிள்ளைக்கு எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, அதே போல ஒரு வாஞ்சையோடு கூட இந்த வேத புத்தகத்தை நம்ம எடுத்து படிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த வேத புத்தகம் நமக்கு பிரயோஜனமான காரியங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த ஒரு காரியத்தை மட்டும் இது பண்ணிட்டு அடுத்த இன்னொரு பகுதிக்கு போயிடுறேன். இதுல வந்து தீத்துக்கு பவுல் எழுதினதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோட வாசிங்க. பக்கம் 296 புதிய ஏற்பாடு. இந்த வார்த்தை உண்மையுள்ளதே. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். என்ன பண்ணணுமா, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள், நம்ம எல்லாம் தேவனிடத்தில் விசுவாசம் வச்சிருக்கோம். ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். ஆண்டவர் என்னை பார்க்கிறவர், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்கிறவர், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறவர், ஆண்டவர் என் தகப்பன், அவர் தான் என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல என்ன பண்றோம், விசுவாசம் வச்சிருக்கிறோம். இப்படி தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நல்ல செயல்களை செய்ய எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையா இருக்கணுமா. நற்காரியங்களை செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல எழுதுவாரு. நற்கிரியை, இன்னைக்கு நம்ம இடத்துல வந்துட்டு நல்ல கிரியை இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேப்பரை படித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வரக்கூடிய கொள்ளை சம்பவங்களில் பேர்களை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய கிறிஸ்தவ பேர்கள் இருக்கும். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த குடும்பம் இயேசுவை உண்மையாக அறிகிற விதத்தில் என்ன பண்ணல, அறியலை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், அப்படியேப்பட்ட ஒரு பாதகத்தை செய்வதற்கு அவன் முன் வந்திருக்க முடியாது. அப்போ இயேசு இல்லாத குடும்பங்கள், அவன் கிறிஸ்தவ குடும்பம்னாலும் சரி, அது இயேசு இல்லாத குடும்பம் தான். அவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்துவா இருப்பாங்க, பொட்டு வச்சிருப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் தெரியும், ரொம்ப அன்பா இருப்பாங்க, நேசிப்பாங்க. என்ன யாராவது ரொம்ப தயங்கி வந்தானே, இருமா அப்படின்னு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மோரோ தண்ணியோ ஏதோ ஒன்று கொண்டு கொடுத்து அவங்கள்ட்ட அன்பா 2 வார்த்தையை பேசி அனுப்புவாங்க. சில ரொம்ப மெதுவாக இருக்கிறாங்களா, தன்கிட்ட இருக்கக்கூடிய 2 சாரியை கொண்டு போய், ஏமா நீ இது உருமாத்துக்கு வச்சுக்கமா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்களோடு கூட பேசும். இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க? எங்க அப்பா டீச்சர்னு சொன்னேன். எங்க அப்பா இந்துலேருந்து ஏசாமி ஏற்றுக்கிட்டு வந்தவர் தான். எங்க அப்பா கூட ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணாங்க, கல்யாணி டீச்சர்ன்ட்டு. அப்போ ஒரு நாள் எங்க அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் நீங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்களா, எப்படி சார் அப்படின்னு சொல்லி. எங்க அப்பா அதுக்கு பதிலே சொல்லல. போயிட்டு மறுநாள் ஒரு புதிய ஏற்பாட்டை கொண்டு போய் அந்த டீச்சர் கையில கொடுத்துட்டாங்க. டீச்சர் இதுல படிங்க டீச்சர், இதுல எல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சரியா? ஆண்டோடைய வார்த்தை ஒருபோது வருமுனே திரும்பாது. ஒவ்வொரு பீரியட் அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த டீச்சரம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. நான் அவங்ககிட்டையும் படித்தேன். என்ன அப்போ அவங்க விசுவாசம் என்னன்னா, அவங்களுக்கு 2 பையங்க. அந்த பிள்ளைகள் எக்ஸாம் போகும்போது, வேலைக்கு போகும்போது எல்லாம் போய் மாமாட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு போ, எங்க அப்பாட்ட வந்து அவங்கள ஜெபம் பண்ணி. அப்போ எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மற்றவர்களோடு கூட என்ன பண்ணுது, பேசும். அதனால தான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு அவன் வார்த்தை பேசுறதை விட அவன் வாழ்க்கை பேசுறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்முடைய வாழ்க்கை பேசணுங்க. இவர் நல்லவருங்க,
இவர் இப்படி இருப்பாருங்க, இவர் நீதியை நியாயம்னா நியாயம்னு சொல்லுவாருங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாருங்க, என்ன அவர் தேவையில் இருக்கும்போது உதவி செய்வாருங்க. இப்படி எல்லாமே நம்முடைய வாழ்க்கை வந்து அவங்க கூட என்ன பண்ணணும், பேசணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னதை அப்படியே பின்பற்றணும். நம்ம முயற்சி பண்ணணும். ஆண்டவர் இந்த சின்ன சின்ன காரியத்துல கூட நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அதை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு அண்ணனை தெரியும். அந்த அண்ணன் பைபிள் ஒரு வசனம் உண்டு சங்கீதத்துல, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், கத்தீங்கு நாளில் கர்த்தரவனை வெடிப்பார்னு சொல்லிட்டு அந்த 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 வசனத்தை படிக்கும் போது அந்த அண்ணனுடைய முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ வந்து வட இந்தியாவில் வந்து ஒளி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, அண்ணே இந்த ரோட்டு ஓரமா பேப்பர்லாம் பொறுக்கி அந்த வித்து அதை காசாக்கி அதுல குடும்ப ஜீவனம் நடத்தக்கூடியவங்கலாம் பாருங்க, அதுல நிறைய சின்ன சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க. அப்போ நம்ம போய் சர்ச்சில் போய் சொல்லிடுறோம் இயேசுவை பத்தி, நம்ம வந்துட்டு நல்லா இருக்கிற இடத்துல போயிட்டு சொல்லிடுறோம். ஆனா இந்த பசங்களுக்கெல்லாம் யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லி அங்க பெங்களூர்ல கொஞ்சம் பிரியாணி சின்ன சின்ன பொட்டலமா வாங்கி தான் பாக்கெட்ல ஒரு ஷோல்டர் பேக் வச்சிருப்பாரு, அதில் போட்டுட்டு, அப்போ இந்த வாட்டர் பாட்டில்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால அந்த வாட்டரை வந்து தண்ணி பாக்கெட்ல கொடுப்பான்ல பாக்கெட் மாதிரி, அதை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு இந்த பையன் கூட போன, அவன் நின்று பேச மாட்டான். அவனுக்கு வந்து 4 எடுத்தா தான் அவனுக்கு ஒன்று போல சேர்ந்தா தான் அவனுக்கு கொஞ்சம் காசு வரும், அதனால வந்து நிற்க மாட்டான். இவர் கூடவே நடப்பார். ஏய் ஏன்டா படிக்கல, எதுக்குடா, உங்க அம்மா நினைச்சாங்க உங்க அப்பா நினைச்சாங்க, இப்படியே பேசிக்கிட்டு மயில் கணக்குல கூடவே நடப்பாரு. சாப்பிட்டியாடா அப்படிம்ப, இல்லைண்ணா நமக்குலாம் யாருண்ணா சாப்பாடு, இதெல்லாம் கொண்டு போய் போட்டா இருந்தால் கொஞ்சம் காசு கிடைக்கும், ஏதாவது வாங்கி சாப்பிடுவோண்ணா அப்படின்னு சொன்ன உடனே, சாப்பாடு இருக்கு சாப்பிட்றியாடா, கூட நான் சாப்பிட்றேன். அப்போ ஒரு இடத்துல உட்காருவாங்க. அப்போ அவன் கையே கழுவாம அப்படியே, இருடா உங்களை கையை கழுவு போங்கண்ணா, எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, என்ன கிடைக்குதோ அதை எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம்ண்ணா. அப்போ அவருடைய இது பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, அண்ணே இந்த பசங்களெல்லாம் சேர்த்துட்டேனே, ஒரு 10-15 பேர்கிட்ட வந்துருச்சு, இவங்களுக்கு ஒரு 2 அல்லது 3 நாள் ஒரு கேம்ப் மாதிரி போடணும், அவங்களுக்கு போய் வசனம்லாம் சொல்லி கொடுக்க முடியாது, உன்னை நேசிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்காருடா, உன்னை நேசிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கார். இப்போ நீ தெருவில் போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேர் வந்துட்டு கிரிக்கெட் விளையாண்டான்னா ஒன்றுன்னு பார்ப்பான் ஏக்கமா, சே நமக்கெல்லாம் இப்படி விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒரு ஃபுட்பால் விளையாண்டானா அவன் நின்று பார்ப்பான். அப்போ இவனுக்கு மனசில் உள்ள ஏக்கத்தெல்லாம் தீர்க்கறதுக்காகவே இவனுக்கு ஒரு 3 நாள் ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி ஓசூர் பக்கத்தில் எஃப்எம்பிபியோ வேற ஏதோ ஒரு ஸ்தாபனத்தினுடைய ஒரு இது இருந்துச்சு, அதுக்கு கூட்டு போனார். கூட்டு போய் அந்த பசங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது, நல்ல ரூம்ல தங்க வச்சு, பெட்டெல்லாம் பார்த்துருக்கே மாட்டான், கட்டிலெல்லாம் பார்த்துருக்கே மாட்டான், எங்கேயோ மரத்தடியிலையும் திண்ணையிலையும் எங்கேயோ படுத்திருந்திருப்பான். அவனை கூட்டு போய், இது எதுக்காக, அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதுங்க, அந்த ஆத்மாவும் விலையேறப்பட்டது, அவனுக்கும் இயேசு தேவை, அவனுக்கும் ஆண்டவருடைய அன்பை சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு உள்ளத்துல ஆண்டவர் கொடுத்த ஒரு எண்ணம். அதாவது எண்ணத்தையும் விருப்பத்தையும் கொடுக்கிறவர் யாரு, ஆண்டவர். சரியா, பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கும், அதை நிறைவேற்றுறதுக்கு கிருபையும் கொடுப்பாராம் அவர். சரியா, அப்போ அவர் எண்ணத்தை சொன்ன உடனே நாங்களாம் சரிண்ணா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட்டு போய் 3 நாள் அவனை தங்க வச்சு, அவனுக்கு நிறைய விளையாட்டு தான், அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு, டேய் கவலைப்படாடா, நீ என்ன செஞ்சாலும் சரி, உன் பாடி வந்துட்டு கடவுள் தங்கக்கூடிய ஆலயம், இது நீ கெடுத்து போட்டுறக்கூடாது. அவனுங்க வந்து தண்ணி அடிப்பானுங்க, அவங்க எல்லா கெட்ட பழக்கமும் அவங்களுக்குள்ள இருக்கும், ஏன்னா அவனுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்க, இது கடவுள் நம்மளை படைச்சிருக்கக்கூடிய சரீரம், இதுல வந்துட்டு கடவுள் தங்குவாரு, இது அவருடைய கோயில், இது அதனால நீ அதை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை சாதாரணமா பேசுற மாதிரி பேசி அவங்களை அனுப்பி வச்சாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை செய்யத்தக்கவனுக்கு நம்ம செய்யாம இருந்துடக்கூடாது. ஒரு அக்கா எழுதும்போது எழுதுவாங்க, நீ யாருக்காவது ஒரு ஆளுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்ச அப்படின்னா உடனே செஞ்சிரு, நீ திருப்பி வந்து பார்த்து செய்யணும்னு பார்த்தா நீ திரும்பி வந்தா அந்த ஆளை நீ என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. சரியா, அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நற்கிரியைகளை செய்யும்படியாக உங்களையும் என்னை என்ன பண்ணியிருக்கிறாராம், படிச்சிருக்கிறார். நம்ம நற்கிரியைகளை செய்வதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். அப்போ அதாவது ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, ஏசாயால சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, உபவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீ பட்னியா கிடக்கிறது பேர் உபவாசம் இல்லையா, நீ உபவாசிக்கணும் அப்படின்னா ஆமா வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறதும், சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதும், நீ சாப்பிடுறதுல பகிர்ந்து கொடுக்கறதும். அதாவது ஆண்டவர் நீ எக்ஸ்ட்ரா செஞ்சு போய் கொடுன்னு சொல்லல, நீ என்ன சாப்பிடுறியோ அதுல கொஞ்சம் பகிர்ந்து கொடு,
நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு கடல மிட்டாய் வாங்கினானா ஒரு கடி கடிச்சிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு கொடுத்துருவான் இல்லையா? அது பகிர்ந்து கொடுப்பது. என்ன இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறோம். என்ன நிறைய பேர் இப்போ சப்போஸ் வீட்டில் உட்காந்து ஒரு தின்பண்டம் அப்பதான் பிரிக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, மனசுக்குள்ள என்ன வரும்? இருக்கிறதே எத்தனோண்டு, இந்த நேரம் பார்த்து யார் வராங்களோ அப்படின்னு சொல்லி எண்ணம். ஆனா அதுலயும் வந்தாங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் கொடுத்து உங்களை உட்கார வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் மனதார கொடுக்கிறது. வந்துட்டானே அப்படின்னு கொடுக்க கூடாது. வாங்க இருக்கிறத என்ன பண்ணுவோம்? பகிர்ந்து சாப்பிடுவோம். என்ன ஆண்டவர் இதை விரும்புகிறார், இதை பார்க்கிறார். இந்த நற்குணத்தை உங்களுக்குள்ள வளர்ப்பதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். வசனம் சொல்லுது, ஆண்டவர் பிரயோஜனமா இருக்கிறதை நமக்கு போதிக்கிறவர். பிரயோஜனமா இருக்கிறதை போதி. அது மட்டும் இல்ல, நம்மை நடத்துகிற கர்த்தர். அதுக்கு அடுத்து அந்த வசனத்தை ஏசாயா 48:17 வாசிங்க மறுபடியும். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற ஆ. உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, ம், ம். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, பிரயோஜனமா இருக்கிறது உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சரி, அப்போ நடத்துகிற கர்த்தர் அவர்தான். என்ன வழியிலையா? நடக்க வேண்டிய வழி, சரியான வழி. அதனால தான் ஒரு வசனம் இப்படி சொல்லும், என்ன அவர் சொல்லும், நீ வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் உங்களுக்கு என்று சொல்லக்கூடிய, உங்களுக்கு பின்னால சொல்லக்கூடிய ஒரு சத்தம் உங்களை காதுல கேட்கும். இது யாரு எப்படி அந்த சத்தம் கேட்கும்? இந்த வேத வசனம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும்போது அந்த வசனத்தை ஆவியானவர் அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு? ஞாபகப்படுத்துவார், நமக்கு உற்சாகப்படுத்துவார். இந்த வசனத்தை வந்துட்டு நம்ம சோர்ந்து போகும்போது இந்த வசனத்தை என்ன பண்ணுவாரு? இந்த மங்கி எறிகிற திரையை வந்துட்டு அணைக்காம அதை தீண்டி விடுவாங்கல்ல. இப்ப நம்ம வீட்டுல வந்து அப்பெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் விளக்கு. அப்போ அந்த திரி அப்படியே கிட்ட என்ன கிட்ட வரும்போது என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் தள்ளி விடுவோம். இது நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்வார். அதனாலதான் மங்கி எறிகிற திரியை அவர் என்ன பண்ண மாட்டாரு? அணைக்க மாட்டார். நெறிந்த நாணல் அவர் என்ன பண்ண மாட்டாரு? முறிக்க மாட்டார் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்போ இங்க நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன பண்றாரா? ஆமா, நடத்துகிற கர்த்தர். ஒரு தடவை வந்து இந்த இதோட சொல்லி முடிச்சிடறேன். ஒரு தடவை தாவீது அவன் சொந்த மாமனார் விரட்டி விரட்டி அவனை கொல்லணும்னு பாக்குறாரு. அவன் ஓடாத இடம் கிடையாது, வண்ணாந்தரமான இடத்துல அது பண்றான். கடைசியா வந்துட்டு இவரை நம்மளை விடமாட்டாருப்பா, நம்மளை சாக அடிச்சிருவாரு, நம்ம எங்கேயாவது பக்கத்து நாட்டு ராஜாட்ட போய் தஞ்சம் ஊந்துட வேண்டியதான் சொல்லிட்டு காத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாட்ட போய் தஞ்சம் அடைகிறதுக்கு ஓடி போயிடுவார். சரியா? அப்போ அந்த ஆகீஸ் ராஜா என்ன பண்ணுவாப்புல, அவனை கூப்பிட்டு, சரிப்பா நீ வந்துட்ட, நீ இரு அப்படிம்பார். அப்போ இவர் கேட்பாரு, ராஜாவே நான் கதை மாதிரி சொல்லிடுறேன் வேதத்துல உள்ளத என்ன, அப்போ நீங்க எதுக்கு ராஜதானி, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நாங்க ஏன் இருக்கணும்? எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஊர் சொல்லுங்க, அந்த ஊர்ல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இருந்துக்கிறேன். நானும் என் கூட ஒரு 600 பேரும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, நாங்களாம் அங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சிக்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த கொடுத்துருவார். அந்த இடத்துல இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை இந்த காத்து பட்டணத்தில் உள்ள ராஜாவுக்கு அகைன்ஸ்டா பெலிஸ்தர் சண்டை போடுறதுக்கு வருவாங்க. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது வந்து யுத்தத்துல நல்ல சிறந்தவன், அதனால தான் இவனை என்ன பண்ணணும், நீ என் கூட எங்களுக்காக பெலிஸ்தரோட யுத்தம் பண்றதுக்கு வரியா அப்படின்னு கேட்பாப்ல. அப்ப இவர் சொல்லுவாப்ல, வரேன் கண்டிப்பா, நீங்க எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, இடம் கொடுத்துருக்கீங்க, என்ன எங்க நான் தப்பிச்சு வந்தவனுக்கு எனக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போவான். ஆனா அவருடைய பிரபுக்கள் இருப்பாங்கல்ல, அவன் சொல்லுவான் ராஜாவை பார்த்து, இவரை எது கூப்பிட்டு வந்தீங்க அப்படிமா. இவனை பத்தி தான் பாடினாங்க, தாவீது இது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லிட்டு பாட்டு பண்ணது இவனு தான். அதனால தான் ஓடி ஓடி அலைஞ்சிட்டு இருக்கான். இவன் நாளைக்கு நமக்கு அகைன்ஸ்டா திரும்பிடுவான், நீ முதல்ல இவனை வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா, இதெல்லாம் வந்து 1 சாமுவேல் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் வரும். சரியா? சரி. அப்புறம் 30 அப்போ சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அவர் என்ன பண்ணுவார், தாவீதுட்ட ரொம்ப பட்சமா பேசுவார். பாருப்பா, நீ உண்மையா இருக்கங்கிறது எனக்கு தெரியுது, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா எங்க பிரபுக்கள் உன்னை என்ன பண்ணல, புரியல. நீயும் உன் கூட வந்திருக்க ஆட்களும் காலையில விடியறதுக்கு முன்னாடி எந்திச்சு நீ உங்க ஊருக்கு போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாப்ல. அப்போ இவன் கேட்பான், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படிலாம் கேட்பான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இவனை சமாதானப்படுத்தி இவங்க காலையில கிளம்பி இவங்க 3 நாள் பிரயாணம் பண்ணி எங்க போயிடுவாங்க, அங்க பிரயாணம் பண்ணி அவன் சிக்லாக் போவான். சிக்லாக்ல எல்லாம் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவருடைய மனைவி, பிள்ளைகள், உங்களுக்கு உண்டான ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பான், எடுத்துட்டு போயிருப்பான். அமலேக்கேயர் வந்து எடுத்துட்டு போயிருப்பான்.
இதை பார்த்த உடனே இது வந்து 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல வருது. அப்போ இவங்க எல்லாரும் உட்கார்ந்து அழுவாங்க. மனைவி பிள்ளையெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டானா என்னங்க, அதுக்கப்புறம் என்னங்க வாழ்க்கை? நம்ம வந்து வீட்டுல ஒண்ணுமே இல்லையே. அப்போ இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன இருக்கும்? எல்லாரும் உட்கார்ந்து ஆம்பளைங்க தான் அத்தனை பேரும் என்ன பண்ணுவான்? உட்கார்ந்து அழுவான். அழுதுட்டு அவங்க என்ன வச்சுப்பான், இந்த தாவீதால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தாவீதை என்ன பண்ணணும், கல்லெறியணும்னு சொல்லி அப்படி ஒரு எண்ணம்லாம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. வாசிங்க, ஒரு வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 1 சாமுவேல் 30:6 கரெக்ட், வாசிங்கம்மா. சகல ஜனங்களும் ம் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் ஆ மனைக்லேசமானதினால் ஆ அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆ தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இவனுடைய 2 மனைவியும் போயிட்டாங்க. என்ன அப்போ இவங்க எல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது இவ யாருக்குள்ள தன்னை தடைப்படுத்தினானா? கர்த்தருக்குள்ளே. கர்த்தருக்குள்ள தடைப்படுத்தினான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய பாதையில ரொம்ப கடினமான சூழல்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கடவுள்கிட்ட போகணும், கடவுள்கிட்ட சொல்லணும், கடவுளை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில நான் என்னப்பா செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணான். அவன் ஜெபம் பண்றான். அந்த நாட்கள் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்க அகிமெலேக்கினுடைய மகன் அபியத்தார கூப்பிடுறான். ஆசாரியன் பார்த்தேப்பா, அந்த ஏபோத்தை எடுத்துட்டு வாப்பா. எடுத்துட்டு வரான். இவன் ஆண்டவர்ட்ட கேட்கிறான். 8ஆம் வசனம் வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, தாவீது கர்த்தரை நோக்கி ம் நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? ஆ அதை பிடிப்பேனா? ம் என்று கேட்டான். ம் அதற்கு அவர், ம் அதை பின்தொட, ம் அதை நீ பிடித்து ம் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆண்டவர்ட்ட கேட்கிறான். ஆண்டவரே, நான் அதை தொடர்ந்து போலாமாப்பா, அதை பிடிப்பேனா, எனக்கு சொல்லுங்கப்பா அப்படிங்கும்போது ஆண்டு சொல்ல, நீ போ, எல்லாத்தையும் சகலத்தையும் நீ என்ன பண்ணுவ, திருப்பிக்குவ. போறான். எங்க போயிருக்காங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆச்சு, அவன் கருப்பா இருப்பானா சோப்பா இருப்பானா ஒண்ணுமே தெரியல. அப்படியே ஆற்றை கடந்து இதுல பாத்தீங்கன்னா 600 பேர் வந்தான். 600 பேர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 200 பேர் நம்ம டயர்டா இருக்குன்னு வரமாட்டான். ஒரு 200 பேர் ஆத்தை கடக்கிறதுக்கு அங்க ஒரு ஆறு உண்டு. அந்த ஆறை வந்து கடக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், போய் பேசோர்னு சொல்ல ஒரு ஆறு, அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு எனக்கு பலம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வரமாட்டான். மொத்தம் 200 பேரோட என்ன பண்ணுவான், ஆத்தை கடந்து போவான். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நீ போ, நீ சகலத்தையும் திருப்பிக்குவ. இந்த சகலத்தையும் திருப்புறதுக்கு 600 பேருடைய போர் திறமை வேணும்னு அவசியம் இல்ல. ஆண்டவர் கூட இருந்தா 200 பேர் வச்சு என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர முடியும். இவன் போவான். போயிட்டே இருக்கும்போது எங்க இருக்காங்கன்னு இவன் தேடி வனாந்திரத்துல போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தன் குற்றுவரமா ஒரு ஒரு பையா கிடப்பான். அப்போ அவன் கிடந்த உடனே அவன் சொல்லுவான், இவன் பார்த்தேன், இவன் வந்து அப்படியே சாகுற மாதிரி கிடக்குறான்னு அவனை கூட்டு வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுத்து அவன் கொஞ்சம் தெளிஞ்ச உடனே, நீ யாரு, எங்கேருந்து வர்ற எல்லாம் கேட்கும்போது அவன் கிளியராக சொல்லிடுவான். நாங்கள் இங்கேருந்து வந்தோம், என் எஜமான் எனக்கு சோமலாம் ஆயிடுச்சு, என் எஜமான் கைவிட்டான், நான் இந்த இடத்துலலாம் போயிட்டு சிக்லாக்க வந்துட்டு அங்கே உள்ள எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அந்த பட்டணத்தை அந்த கிராமத்தெல்லாம் தீ வச்சு கொளுத்திட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். உடனே தாவீது சொல்லுவான், பாரு, நான் வந்து என்னைய அந்த இடத்துக்கு கூட்டு போவியா அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான், என் எஜமான்ட்ட நீ பிடிச்சி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுறேன், நான் உன்னை காட்டுறேன் அப்படிமா, வா அப்படின்னு சொல்லி கூட்டு போனா அங்க எல்லாம் உட்கார்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவ்வளவு கொள்ளை எல்லாம் இது பண்ணும்போது ஆண்டவர் இவங்க கூட இருந்து அவங்கள எல்லாரையும் முறியடித்து அவங்கள என்ன பண்ணுவாப்புல, அந்த ஒட்டகம் இதெல்லாம் ஓடி போனதை தவிர மீது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான், இது பண்ணி வெற்றி பெற்று அங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு இவங்களுடைய பிள்ளைகள் ஒருத்தர் கூட என்ன பண்ணல, அவங்க வந்து விட்டு போகல, எல்லாரையும் திருப்பி கொண்டு வருவான். அப்ப இங்க கொண்டு வந்தா இவங்க கூட வரவங்க சொல்லுவாங்க, நீங்க நிறைய கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கோம், நம்ம 200 பேர் தான் போனோம், நீங்க ஒண்ணு நமக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கணும், இந்த வர முடியலன்னு சொல்லி உட்காந்துருக்கலாம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ராஜா ரொம்ப நல்ல மனுஷன் தாவீது சொல்லுவான், இல்லப்பா, ரஸ்துக்கள் அண்டையில, அதாவது அம்முனிஷன் பக்கத்துல காக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்கான் பத்தியா, வெற்றி பெற்றதுல நமக்கு கொள்ளை பொருள் இல்ல, நமக்கு எவ்வளவோ அதே அளவு அவனுக்கும் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் எதுக்கு நமக்கு எழுதப்பட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர், அவர்கிட்ட கேட்கணும். அவர் சொல்லுவார், நீ இப்படி செய்ப்பா, நான் கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூடவே வருகிறவர். சரியா? இன்னைக்கு நம்மை ஆண்டவர் வழி நடத்தி உங்களை அவருடைய திட்டத்தின்படி வழி நடத்தி உங்களை கொண்டு போறதுக்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறார். அதனால உன் மீட்பரான கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, பிரயோஜனமா இருக்கிறத உனக்கு போதிப்பார், நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுவான், நான் உனக்கு போதித்து நீ நடக்கும், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழி என்ன அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதனால வேதத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, வேதத்தை படிங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இல்லை பைபிள் படிச்சா அப்படின்னு கேட்போம். அவன் திருப்பி கேட்கக்கூடாது, நீ படிச்சியா அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியா? நான் ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு வாலிப பையன் சர்ச்சுக்கு வரல,
அதனால் அவனை கூப்பிட போனேன். இப்போது அவன் பேர் ஜான்சன். ஜான்சன், எப்படி இருக்க? நல்லா இருக்க அங்கிள். சரி, உன்னை தான் பார்க்க வந்தோம். இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு இப்படி சொல்லும்போது அவங்க அப்பா பின்னாடி நின்று சொன்னார், ஆமாம் கேளுங்க ஐயா கேளுங்க அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், முதல்ல சொல்கிறவர் ஏன் வரலன்னு சொல்லுங்க அப்படின்னா. என்ன, அவங்க அப்பா இப்போ சர்ச்சுக்கு வரல, இவனும் என்ன சொல்கிறான், ஆமாம் என்னை மட்டும் ஏன் போகலன்னு கேட்குறாரு, அவர் முதல்ல வந்தாரான்னு கேளுங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம நம்ம பைபிள் படிக்கிறத நம்ம பிள்ளைங்க பார்க்கணும், நம்ம ஜெபம் பண்ணுறத நம்ம பிள்ளைங்க பார்க்கணும், நம்ம பேர பிள்ளைங்க பார்க்கணும். இன்னைக்கு என் பேரன் 8 மாதம் தான். அவனை தூக்கி வச்சுட்டு இந்த ஒரு வசனம் இருக்கும் என்ன, அதில் அந்த வசனத்தை சொல்லிக் கொடுப்பேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுவேன். 8 மாதம் அவனுக்கு என்ன புரியும் தெரியாது. அதை பார்ப்பான், அவன் ரொம்ப குஷியில் என்னை போட்டு தட்டுவான். அதுக்கப்புறம் தள்ளி உட்காந்துட்டு கர்த்தரை அப்படின்ன உடனே அந்த வசனத்தை பார்ப்பான். அதாவது அவனுக்கு புரியுதோ இல்லையோ, அவனுக்கு அந்த வசனத்தை நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு தாத்தா நமக்கு இந்த வசனத்தை தான் சொல்லி கொடுத்தாரு. அப்போ கர்த்தரை அப்படின்ன உடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த போர்டு ஞாபகத்துக்கு வருது. அவனுக்கு எழுத படிக்கலாம் தெரியல இல்லையா? அப்போ நம்ம படிக்கிறத நம்ம பிள்ளைங்க பார்க்கணும், நம்ம ஜெபம் பண்றத நம்ம பேரம்பேத்தி பார்க்கணும். அப்போ என் பேத்தி, நான் இந்த நைட்ல சகோதரன் சொன்ன மாதிரி 9 to 9:30 ப்ரேயர் பண்ணுவோம்ல, அப்போ அந்த டைம்ல நான் ரூமுக்குள்ள போயிடுவேன். அப்போ கதவை திறந்துட்டு வந்தா, நான் சொன்னேன் அப்படின்ட்டு வந்தா, மடியில் உட்கார வச்சுட்டேன். அவளும் கையை போயிட்டு இப்படி உட்காந்துட்டே இருந்தா. கொஞ்சம் போர் அடிச்சுன்னா இறங்கி போயிடுவான். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் பின்னாடி, தாத்தா என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்களாம். அவன் ஆக்ஷன் வச்சு காட்டுறான். என்னது ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்ல தெரியாது அப்படின்னு. அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, தாத்தா இந்த ரூம்குள்ளே இருந்தாருன்னா இவர் என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு நம்ம தான் எடுத்துக்காட்டு, நம்ம முன்மாதிரியா இருக்கணும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க பிரயோஜனமா இருக்கிறத எனக்கு போதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, இங்க எனக்கு போதிக்கிற எல்லாவற்றையும் இதில் எழுதி வச்சிருக்கிறீங்க, இதை நான் பிரியமாய் படிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இதில் சொல்றது அன்னைக்கு படிக்கும்போது நீங்க என்ன என்கிட்ட எதிர்பார்க்கீங்களோ அதை நான் கடைபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்கப்பா, உதவி செய்யுங்க. என் பிள்ளைங்ககிட்ட, என் புருஷன்கிட்ட, என் மனைவிட்ட, என் உறவினர்கிட்ட நான் அன்பான வார்த்தைகளை பேசி, நீர் எனக்குள்ள வாசம் பண்றீங்க, நான் உம்முடைய பிள்ளை அப்படிங்கிறத மற்றவங்க புரிந்து கொள்ற வகையில நான் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்கப்பா, உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா சொல்ல முடியும், நம்முடைய ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவார். இன்னைக்கு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி 1 மாசம் முடிஞ்சிருச்சு. என் கையில ஒரு சின்ன புத்தகம் இருக்குது. ஒரு வருஷத்துல கிரமமா இந்த வேதாகமம் முழுவதும் படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு அட்டவணை போட்டு வச்சிருக்கிறோம். இது ஒரு தம்பி எங்க கூட ஊழியம் செய்றாரு. அவர் ஒரு கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா இருக்கிறார், பெரிய இது. ஆனா அப்படி ஆண்டவர் உயர் பதவியில் வச்சிருக்கும் போது கூட ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நிறைய பேர் ஊழியம் செய்றாங்க. அதில் அந்த தம்பி ஒரு நல்ல அருமையான தம்பி. அவர் இந்த புக்கை இதை என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் எத்தனை அதிகாரம் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டேட் வைஸ்ல போட்டு வச்சிருப்பார். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நான் முடிஞ்சு போகும்போது நீங்க வாங்கிக்கிடுங்க. இது தேவ பக்திக்கு ஏதுவாக செய்யக்கூடிய முயற்சிகள். இதெல்லாம் நீங்க ஒரு வருஷத்துல முடிச்சிருவீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வாஞ்சியோடு கூட படிச்சீங்கன்னா என்ன பண்ண முடியும், முடிக்க முடியும். சரியா? கடைசியா ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், எப்படி அப்படிங்கிறத. முடிஞ்ச உடனே என்கிட்ட வாங்கிக்கிடுங்க. இது ஃப்ரீ கிடையாது, 10 ரூபா. நீங்க ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கிக்கிடுங்க. எதுவும் ஃப்ரீயா கொடுத்தோம்னா அதுக்கு மரியாதை கிடையாது. இது பிரிண்டிங் காஸ்ட் 10 ரூபா. நான் அவர்கிட்ட 10 ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு என்ன தரேன், இது படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன், ஆனா சும்மா கொடுக்க மாட்டேன். சரியா? ஓகே ரைட். நல்ல ஞாபகம். வேதத்தை சிலர் 30 நாள், 40 நாள், 45 நாள்லாம் முழு வேதாகமத்தையும் அட்டையிலேருந்து இது வரைக்கும் படித்து முடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை. இந்த வசனம் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெறுமனை திரும்பவே திரும்பாது. இந்த வசனம் சொல்லபடி ஆகும். சரி, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு ரயில்வேல ஒருத்தர் வேலை செஞ்சார். அவர் ஆந்திர பிரதேசத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி திடீர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புத்தி சோகம் இல்லாமல் ஆயிட்டாங்க. நல்லா இருந்தவங்க. அவங்களுக்கு அப்படி ஆன உடனே அவங்க வீட்டில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் நடந்து போயிடுவாங்க. சும்மா இல்லை, மேலே இருக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நடந்துருவாங்க. அப்போ இவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு அப்போ இப்படியே இருக்கும்போது ஒரு தடவை இவங்களை நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. இங்கேயும் அந்த டாக்டர்ஸ் அங்கே ஒரு
கீழ்ப்பாக்கில் ஒரு மருந்து இது உண்டு. கீழ்ப்பாக்கில் ஒரு மனநோய் மருத்துவமனை இருக்குது, ஒரு பெரிய மருத்துவமனை. அப்போ அதில் வச்சு பார்த்தாங்க, முடியல. டாக்டரே சொன்னாங்க, இவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற மருந்து எதுவுமே வேலை செய்ய மாட்டேக்கு, நீங்கள் தயவு செய்து ஊருக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படிங்கும்போது, அப்போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு டாக்ஸி பிடிச்சி அவங்க ஊருக்கு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு அழுறாரு, மனைவி இல்லையா, அதனால் அழுதுகிட்டே போகும்போது அந்த டாக்ஸி டிரைவர் கேட்டிருக்கிறார், சார் என்ன சார் ஆச்சு, ஏன் சார் அப்படிங்கும்போது, அப்போ இவர் நடந்ததை சொல்லியிருக்கிறார். சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், அதை நீ செய்வீங்களா சார் என்னாராம். அவனா, சொல்லுங்கப்பா, இதுக்கு தீர்வு ஏசாமி தாங்க, நீ ஏசாமிட்ட ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு, விடுதலை கொடுப்பாரு. இந்த அம்மாவுக்கு அவர் நிச்சயம் என்ன கொடுப்பாரு, சுகம் கொடுப்பாரு. நீங்கள் அப்போ நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம பேசுகிற மாதிரி கடவுள்கிட்ட பேசுங்க சார், அதுதான் சார், நீ போங்க அப்படின்னு சொல்லி இவரை கொண்டு போய் வீட்டு வாசலில் இறக்கி விட்டாச்சு. யாரோ ஒரு மனுஷன், டாக்டர்லாம் கை விட்டாச்சு, ஆனால் இந்த மனுஷன் சொன்ன வார்த்தை மட்டும் மனசுக்குள்ளே போயிட்டே இருக்குது, ஏசாமிட்ட சொல்லு உன் ஒய்ஃபுக்கு சுகம் கிடைக்கும். அப்போது ராத்திரி இந்த தூக்க மாத்திரலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, இதெல்லாம் இது பண்ண வச்சு படுக்க வச்சுட்டு ஒய்ஃபை முட்டு போட்டாராம். எவ்வளோ நேரம் ஆண்டோட சமூகத்தில் அழுதார் அப்படின்னு அவருக்கே தெரியாது. டயர்டாகி அவரும் படுத்துட்டார். காலையில் 4 மணி இருக்கும், இவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா எந்திரிச்சு போய் நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு காஃபி போட்டு வந்து எழுப்புது. பா எந்திரிங்க, காஃபி குடிங்க. இவருக்கு ஆச்சரியம், எப்படி, என்னாச்சு? அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், ராத்திரி எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு சாரி கொடுத்ததை கட்டிக்கணும்னு சொன்னார், ஏசாமி வந்திருக்கிறாரு கட்டிக்கணும்னு சொன்னார், அதனால நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதை கட்டிக்கிட்டேன். அப்போ இவருக்கு புரிஞ்சிச்சு, பெரிய மருத்துவமனை, அந்த மருந்து நல்லா வேலை செய்யலாம்னு நினச்சி அங்கே கொண்டு போனேன், ஒன்றும் இல்லை, அந்த இயேசுவால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, என் மனைவியை சுகப்படுத்த முடிஞ்சது. என்ன பண்ணார் தெரியுமா, அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த ஏசாமியை பற்றி நான் எங்கே படிக்கிறது, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி போய் ஒரு வேதாகமத்தை வாங்கிட்டு வந்து ஒரு 30 நாள் ஆஃபீஸுக்கு லீவை போட்டுட்டு 30 நாளில் அந்த வேதத்தை முழுசும் என்ன பண்ணாராம், படிச்சிட்டார். இந்த அம்மா நல்ல சொஸ்தமானதோடு கூட முந்தி எப்படி கல்யாணம் பண்ண புதுசில் எப்படி இருந்தாங்களோ அதே போல் ரொம்ப அன்பு ஐக்கியமாக இருக்கிறத பார்த்த உடனே, இந்த இயேசு கிறிஸ்து உண்மையான ஆண்டவர், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இதை சொல்லணும்னு சொல்லி உங்களை எல்லா கிராமங்களுக்கும் ஒய்ஃபை கூப்பிட்டே போகிறான். கூப்பிட்டு போயிட்டு சத்தியம் சொல்ல தெரியாது, சொல்வார், என் மனைவி இப்படி இருந்தா இப்போ ஆண்டவர் அவளுக்கு சுகம் கொடுத்துட்டார், இந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், இந்த ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், இந்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவையோ சமாதானம் இல்லையோ உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார், இப்படி ஊழியம் செய்தார். எனக்கு அன்பானவர்களே, சத்திய வசனத்தை படிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டார் அப்படின்னா 30 நாளில் முடிச்சிருக்கிறாரு. ஆனால் இங்கே ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் இல்லை 5 அதிகாரம் மட்டும் நீங்கள் கிரமமாக படிச்சுட்டு அன்னன்னைக்கு படிச்சது டிக் அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேதத்தை நீங்கள் முழுவதும் படித்து முடிக்க முடியும். நீங்கள் எல்லாம் படித்து முடித்து அடுத்த வருஷம் நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு பைபிள் ஒரு ஒரு கிறிஸ்தவ புஸ்தகம் இவ்வளத்தையும் இதை யார் அடித்து கொடுத்தாரோ அந்த சகோதரன் அதை உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. சரியா, நீங்கள் வாங்கிக்கலாம். கண்களை மூடுவோமா, இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் அநேக காரியங்களை அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம கூட பேசியிருக்கிறாங்க. ஆண்டுகிட்ட பேசுவோம். ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி, ஆண்டவர் உனக்கும் எனக்கும் பிரயோஜனமான காரியங்களை இந்த நாளில் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா, ஆண்டவரே என்னை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்கப்பா, எனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்கப்பா, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக என்னிடத்துல நீங்க கிரியை செய்யறீங்கப்பா, நீங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விசை கூட ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே ஒவ்வொரு நாள் என்னை போதீங்கப்பா, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும், ஆண்டவரே
எனக்குள் இருக்கக்கூடிய நீர் விரும்பாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடணும் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல ஆண்டவரே, என்னை சோதித்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீ ஆராய்ந்து பார்க்கும்படியாய் சொல்லுகிறானே. அதே போல ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் எனக்குள்ள இருக்குது அப்படின்னா எனக்கு அதை சுட்டி காட்டுங்கப்பா. அதை விடுறதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை ஒரு விஷயம் கூட ரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை ஏற்றுக்கொண்ட மகனாக மகளாக நான் ஓடி முடிக்க எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி நீ நடக்கணும். எந்த வழியில நடக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுவதற்கு நீ உன்னை அர்ப்பணிப்பியா? ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒன்ன நீங்க ஒப்பு கொடுங்க. அப்புறமா உங்களுடைய பிள்ளைகள், கணவர், உங்க குடும்பத்தாரை நீங்க ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டுடைய சமூகத்துல ஒரு விஷயம் கூட நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுங்கப்பா. என்னைய மன்னிங்கப்பா, என்னைய கழுவுங்கப்பா. மறுபடியும் ஆண்டவரே, உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் என்னை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாள் என்னை வழி நடத்துங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் தகப்பனே, உடைய வேத வசனங்களிலிருந்து நடந்த சம்பவங்களிலிருந்து ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டிருக்கீங்கப்பா. எங்க ஒவ்வொருவருக்கும் தேவையான பிரயோஜனம் உள்ளதை எங்களுக்கு போதிச்சிருக்கிறீங்கப்பா. இவளை நாங்கள் உண்மையாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதான வேளையில் உடைய கிருபையும் பிரசன்னம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே சோதரம் பண்ணுங்க. எல்லா கரங்களை தொட்டி கத்திர மையப்படும்.